அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அபீஸ் ரெசிபி. இன்றைக்கி ஹெல்தி பிரேக்ஃபாஸ்ட் ஐடியாஸ் ஃபார் டாட்லர்ஸ் சீரீஸில் அடை தோசை ரொம்ப ஈஸியாக காலையில் குழந்தைங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக எப்படி பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு தான் சொல்லி கொடுக்க போகிறேன். இதுக்கு நான் இட்லி அரிசி எடுத்திருக்கேன். இதை நம்ம மிக்சியிலே அரைச்சிடலாம். இதுக்கு 3/4 கப் அரிசி எடுத்திருக்கேன். ஸோ நான் ரொம்ப கம்மியாக தான் செஞ்சு காமிக்க போகிறேன் உங்களுக்கு. அதே மாதிரி இதுக்கு 1/4 கப் துவரம்பருப்பு, அதே கப்பில் 1/4 கப்புக்கு துவரம்பருப்பு எடுத்துக்கலாம். இதை ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சிங்க அப்படின்னாலே போதும். நல்லா கழுவிட்டு ரொம்ப நேரம் ஊறணும் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. ஸோ நம்ம காலைல எழுந்தோன்னா ஊற வச்சிட்டாலே போதும். நம்ம அடை தோசைக்கு ரெடி பண்ணிடலாம். ஸோ அரிசி பருப்பு இருக்கிறதுனால குழந்தைங்களும் நல்லா விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. வேறு எந்த பருப்பும் நான் அதில் சேர்த்தலை, வெறும் துவரம்பருப்பு மட்டும் தான் சேர்த்திருக்கேன். ஸோ 1/2 அன் ஹவர் கழித்து நீங்கள் மிக்சர் ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றுனீங்க அப்படின்னா போதும். குருணையாக முதல்ல நம்ம அரைச்சிக்க போகிறோம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி, இப்போ நான் காமிச்ச மெஷர்மெண்ட்ஸுக்கு 12 தோசை தாராளமாக நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ கொஞ்சமாக தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ குருணையாக அரைச்சிக்கோங்க. இது கூட பூண்டு சேர்த்த போகிறோம். பூண்டு தோல் உரிக்காமல் மேலேயும் கீழேயும் கட் பண்ணிவிட்டு அப்படியே சேர்த்துறேன். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் தக்காளி, புளிப்புக்காக தக்காளி. நம்ம எதுவும் நம்ம ரொம்ப நேரம் ஊற வைக்கிறது அப்படிங்கிற மாதிரி கிடையாது. அதுக்கப்புறம் காரத்துக்கு வரமிளகா மிக்சியில் நல்லா நைஸாக அரையிறதுக்கு இந்த மாதிரி நல்லா குட்டி குட்டியாக உடச்சி போடுங்க. அப்போ தான் எல்லாமே அரையும் நல்லா. அதுக்கப்புறம் சீரகம் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்திக்கலாம். அப்புறம் சோம்பு 1 டேபிள் ஸ்பூன். இது ரெண்டும் நல்ல டேஸ்ட் கொடுக்கும். மஞ்சத்தூள் சேர்த்திக்க போகிறோம். ரொம்ப நைஸாக மட்டும் நீங்கள் அரைச்சிடக்கூடாது மாவை. கரகரப்பாக இருந்துச்சு அப்படின்னா தான் தோசை நல்லாயிருக்கும். அடை தோசை தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. ஸோ நீங்கள் உங்கள் கன்சிஸ்டன்சிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் நைஸாக மட்டும் அரைச்சிடாதீங்க. அப்போ தான் மொறு மொறுன்னு வரும், நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா தான் அடை தோசை நல்லா வரும். இது நம்ம அப்படியே சுட்டு கொடுக்காம இன்னி கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு வடைச்சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கருவேப்பிலை போட்டு சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சு அதையும் சேர்த்திக்கோங்க. அதுக்கப்புறம் தேங்காய் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறது அதையும் நல்லா வணக்கி இதில் கொட்டி சேர்த்துட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு அடை தோசை மாவு ரொம்ப நல்லா ரெடி ஆயிரும். தேங்காய் சட்னி இதுக்கு ஒரு நல்ல காம்பினேஷன். தோசைக்கல் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நீங்கள் தோசை ஊற்றலாம். நம்மளுக்கு ஹெல்தியான அடை தோசை ரெடி ஆயிரும். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நான் அப்போ தான் எப்போல்லாம் வீடியோஸ் போடணும் அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸ்டே ஹெல்தி, பி ஹாப்பி. Thank you.